Hello everybody, welcome back. வீட்ல இருக்கிற சிம்பிளான ஈஸிலி அவைலபிள் பொருள் வச்சு இன்னைக்கு நம்ம ஃபேஷியல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் ரிமூவ் பண்றேன். மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு கிளென்சிங் பாம் இருக்கு, அதை நான் யூஸ் பண்றேன். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்மண்ட் ஆயில் இல்லைனா கோகனட் ஆயில் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னா இருந்தீங்கன்னா கோகனட் ஆயிலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் வச்சு நான் மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன். ஸோ பாலை வந்து ஜென்டலா ஒரு காட்டன் பேடோ இல்லை கையிலையோ நீங்கள் வந்து ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பாலில் வந்து நிறைய லாக்டிக் ஆசிட் அந்த மாதிரி பிரைட்டனிங் பொருட்கள் இருக்கிறனால பாலை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ நல்ல பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஹனி யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் தயிர் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது, நிறைய பிரேக் அவுட்ஸ் இருக்குன்னா வந்து தயிரை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பாக நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். அமேசானில் ரொம்ப சீப்பாக இந்த ஸ்டீமர் வாங்கினேன். இந்த ஸ்டீமர் யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா ஸ்டீம் பண்ணிக்கிறேன். ஸ்டீம் பண்ணுறப்போ போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். போர்ஸ் ஓப்பன் ஆகிறனால டஸ்ட் எல்லாமே வெளியில வரும். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான மெத்தட். இந்த ஸ்டெப்ல நம்ம பண்றப்போ உங்ககிட்ட இந்த ஸ்டீமர் இல்லை அப்படின்னா நார்மலா வீட்டில் ஆவி பிடிக்கிற மாதிரி நீங்க ஸ்டீம் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க டீ ட்ரீ ஆயிலோ இல்லைனா ரோஸ் பெட்டல்ஸோ கிரீன் டீயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிஷ்னலா நீங்க அந்த ஸ்டீமர்ல போட்டுட்டு நீங்க பண்றப்போ இன்னும் ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் ஃபேஸ் மாஸ்க் பண்ண போகிறோம். இந்த பாலிலே நான் வந்து ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓட்ஸ் ரொம்பவே ஜென்டலாக இருக்கும், ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். பாலோட மிக்ஸ் பண்ணி நான் ஃபேஸில் ஸ்க்ரப்பும் பண்ணி அப்படியே மாஸ்க் மாதிரி கொஞ்சம் நேரம் நான் விட்டுடுறேன். ஹனி அண்ட் பனானா இதை யூஸ் பண்ணலாம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா. இல்லைனா உங்கள்கிட்ட க்ளே மாஸ்க் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டுமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஆயிலினஸ் நிறையா இருக்கிற இடத்துல க்ளே மாஸ்க்கும், எங்கே உங்களுக்கு ட்ரையாக இருக்கும் அந்த இடத்துல ஹனி அண்ட் பனானாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு ஹனி, சுகர், காஃபி பவுடர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் மாதிரி எடுத்துகிட்டு என்னோடய லிப்பில் நான் ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ரொம்பவே ஜென்டலாக இருக்கணும். உங்களால் கையில் பண்ண முடியாட்டி ஒரு ப்ரஷ் எடுத்து கூட நீங்கள் வந்து லைட்டாக உங்களோட லிப்ஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஃபைனலி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற ஷீட் மாஸ்க் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணாட்டி கூட ஆலோவேரா ஜெல்லை ஃபேஸில் அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆலோவேரா ஜெல் நிறையா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது லைட்டாக நீங்கள் வாஷ் அவுட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். லாஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து கொஞ்சம் மசாஜ் டூல்ஸ் வச்சுருக்கனால அதை வச்சு நான் மசாஜ் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் கையிலே கூட நீங்கள் நல்லாவே மசாஜ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வீட்டிலே வந்து நம்ம இப்போது ஃபேஷியல் பண்ணியாச்சு. ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முக்கிய ரீசன் வந்து நம்ம ஜென்டலாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு தான். அதனால் ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் நல்லா தூங்குங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் ஏதாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் உமா.